உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா. இப்பொழுதும் கூட இயேசுவின் சிலுவை பாடுகள், அவர் ரத்தம் சிந்தினது. நான் ஒவ்வொரு முறையும் ரத்தம் சிந்தினதுன்னு சொல்லுவேன், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ரத்தம் சிந்துவது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசு சிலுவை பாடுகள் மட்டுமல்ல, அங்கே ரத்தம் சிந்தியது, அங்கே ஜீவனை கொடுத்தது, அது அடக்கம் பண்ணப்பட்டது, பிறகு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது. இது எல்லாம் ஒன்றாக வருகிறது. இந்த சிலுவை பாடுகளில் இன்றைக்கு நாம் அவர் சிலுவையில் இருந்தபோது பேசிய வார்த்தைகளை நினைவு கூறுவோமாக. 7 வசனங்கள் அங்கே சிலுவையிலிருந்து பேசினதாக பைபிளில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அதில் அந்த வசனங்களை ஓரளவு 2-3 அந்த சுவிசேஷங்களில் எழுதியிருக்கிறத அதை வரிசையாக ஒழுங்குபடுத்த முயற்சித்தார்கள். அதை ஒரு விதத்தில் வரிசையாய் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இதுதான் வரிசையானா ஒரு காரியம் முன்னைய பின்னைய இருந்திருக்கலாம். ஆனால் அந்த 7 வார்த்தைகளையும் அங்கே இயேசு சொல்லியிருக்கிறார். அதில் என்னவென்று பார்த்தால், அவரை சிலுவையில் அறையும் போது நம்பர் 1, அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி முதலாவது ஒரு வார்த்தையை சொன்னார். 2வது, அங்கே பக்கத்திலே சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களில் 2 பேர், அவர்களிலே ஒருவன், 2 பேரும் திட்டுனாங்க. ஆனால் அவர்களில் ஒருவன் திடீர்னு மனம் திரும்பி அவன் தன்னோட கூட பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட அவனை பார்த்து, நாமோ நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இப்படிப்பட்ட தண்டனைக்குரிய காரியம் இவர் ஒன்று செய்யவில்லையே, அவரை ஏன் நீ இவ்வளவு திட்டுறன்னு சொல்லி அதை கேட்டுட்டு அவன் இயேசுவிடத்தில் கேட்கிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் என்று. அவனுக்கு இவர் தேவனுடைய குமாரன் மேசியான்னு தெரிஞ்சு போச்சு, மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு தெரிஞ்சு போச்சு, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினச்சிக்கணும்னு கேட்டு ரட்சிப்பை பற்றி அவன் எங்கேயோ கேட்டுட்டான், பார்த்தீங்களா? அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ஏண்டா நானே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறேன், இப்போ என்கிட்ட கேட்குறியே? இல்லை, பொறுமையாய் நீ இன்று என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அங்கேயும் பிதாவின் சித்தத்தை செய்தார். இந்த 7 வார்த்தைகளுமே அது பிதாவின் சித்தமாக இருந்தது. அது அப்படியே ஒவ்வொன்றா அவருடைய வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தில் நேரிட அந்தந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய சித்தத்தின்படியே முன்னேறி சிலுவையிலே ஜீவன் கொடுத்தார். சரி, அப்போ இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் 2. 3வது, அவர் பார்க்கிறார், மரியாள் அங்கே நிற்கிறார்கள். மரியாளுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். அவள் எப்படி கர்ப்பவதியாகி இயேசுவை பெற்றாள், எப்படி தேவதூதன் அறிவித்தான், அங்கே முதல் கொண்டு எல்லா விஷயங்களையும் அறிந்திருந்த மரியாள் அநேக காரியங்களை வெளியே சொல்லாமல் தன்னுடைய மனதில் வைத்து கொண்டு சிந்தனை பண்ணினாள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி அவர்களும் பொறுமையாக கவனமாக எச்சரிக்கையோடு இருந்து இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று வெளியே சொல்லாமல் அமைதலாக இருந்து, அங்கே இவருடைய சகோதரர்கள் எல்லாரும் இவரை கேலி பேசி, நீ அந்த மேசியாவானா, நீ பெரிய ஆளுன்னா போய் எருசலேமில் போய் அந்த அற்புதத்தெல்லாம் செய், இங்கே என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற என்று அவர்கள் அப்படி கேட்கிறார்கள். அப்படி பேசுகிற சகோதரர்கள் மத்தியிலே இயேசு எப்படி இருக்கிறார் என்று, ஆனால் இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற மரியாள் எப்படி அமைதலாக இருந்தாள் என்று, மரியாள் எப்படி தேவனுடைய சித்தத்தை அங்கே ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றியிருந்தார்கள் என்று இயேசு அறிந்தவராக
சில சமயத்தில் கூட இருந்த சகோதர சகோதரிகள் கூட மரியாள் அவ்வளவு கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவானவர் அங்கே கவனித்திருந்திருப்பார். அப்படி தான் ஒரு குமாரனாக இருந்ததுனாலே தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருந்த இயேசு இப்போ போகிறதுனால அப்பைக்கு அந்த உதவிக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நினைக்கும்போது, அதோ உன் மகன் என்று சொல்லி தன் தாயை பார்த்து சொல்லுகிறார். அங்கே யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லி அந்த பொறுப்பை யோவானத்தில் ஒப்படைக்கிறதை கூட பார்க்கிறீர்கள். அங்கேயும் கூட பொறுப்பாக தேவனுடைய சித்தத்தை சரியாக செய்து, அவர் கோவப்பட்டு எதையாவது பேசிக்கிட்டு இருந்தா அப்போ அவர் நோக்கத்தை சரியாக செய்யலைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ எல்லாவற்றையும் சரியாய் பொறுப்பாய் செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அடுத்தபடியாக ஒரு நேரம் வந்தது, இது நேரம் வரை இப்போ இயேசு தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டே வந்தவர் திடீர்னு ஒரு நேரம் கர்த்தருடைய பிரசன்னம் அவரை விட்டு போயிடுச்சு. இப்போ நமக்கே ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியும். இருக்கிறாருன்னு தெரியும். இந்த விஷயத்தில் கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னு தெரியும். அதுபோல் தேவ பிரசன்னம் அவரை விட்டு நீங்கியது. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவர் கைவிடப்பட்டார் என்பதை காட்டுகிற வசனம். அவர் கைவிடப்பட்ட பிறகும் பிதாவுடைய சித்தத்தை பொறுமையாக சரியாக நிறைவேற்றினார்னு அதையெல்லாம் நம்ம அதில் பார்க்குறோம். அவர் உண்மையிலேயே கைவிடப்பட்டார். ஏன்? நாமெல்லாம் கைவிடப்படக்கூடாது. அதனால தான் வசனத்தில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு தேவன் சொன்னார்னா அந்த வார்த்தை எதன் அடிப்படையிலே தேவன் அன்றைக்கு யோசுவாவில் பேசினார், இன்றைக்கு நம்மிடத்தில் பேசுகிறார். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியிலே எழுதியிருக்கிறது, நான் அதை வாசிக்கிறேன். ஏசாயா 54 அது அழகான வசனங்கள். 7 முதல், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியினில் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகும் கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, இப்போ அவர் செய்கிறாராம், இப்போ நமக்கு கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், தீகளுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. நான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று சொன்னார். அப்போ நம்மளை கைவிடுறதில்லைன்னு அவர் தீர்மானித்து எல்லாத்தையும் எழுதிவிட்டார் பழைய ஏற்பாட்டிலேயே. இப்படி கைவிட மாட்டேன் என்பதற்கான அஸ்திவாரம், ஆதாரம் எதன் மேல் இருந்தது? சிலுவையில் இயேசு கைவிடப்பட்டதால் நாம் இன்று கைவிடப்படாது இருக்கிறோம். அதாவது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், செத்தம் வேறு வழி இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருந்தால் கூட
நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க கூடுமானால் அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். பாதாளத்தில் இருந்தால் கூட கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரை நீங்கள் நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களாங்கிறது மட்டும்தான் கேள்வி. எப்பேற்பட்ட பயங்கர நிலைமையில் இருந்தால் கூட உங்களை தூக்கி வரக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அது கர்த்தர். ஏனென்றால் அவர் கைவிடப்பட்டதால் நாம் கைவிடப்படவில்லை, நாம் கைவிடப்பட மாட்டோம். அவர் நமக்கு எந்த காலகட்டத்திலும் நமக்கு அனுகூலமானவராய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய், நன்மை செய்கிறவராய், விடுவிக்கிறவராய், ஜெயம் கொடுக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அவர் இயேசுவை விட்டு விலகினார், இயேசுவை கைவிட்டார். அந்த உலகத்தாருடைய பாவத்தை எல்லாம் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்ட போது அந்த சர்ப்பம் போல அவருடைய முகப்பாவனை மாறியது என்று அங்கே பைபிளில் எழுதலை. அவருடைய முகம் இவ்வளவாய் அந்த கேடு அடைந்தபடியால்னு எழுதியிருக்கு. ஆனால் அவருடைய தோற்றம் சர்ப்பம் போல் ஆயிற்று என்று பைபிளில் எழுதலை. ஆனால் அதுக்கு அடையாளமாக மோசே வெண்கல சர்ப்பத்தை மரத்தில் தூக்கி வைத்ததுக்கு அதை சொல்லிக்கிட்டு அதுபோல் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாரே. அதாவது சில காரியங்களை கர்த்தர் நேரடியாக சொல்லவில்லை, சொன்னால் நீங்கள் நானும் தாங்க மாட்டோம். ஆனால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ அவர் சர்ப்பம் போல், ஏன்னா இந்த பிசாசு, இந்த சர்ப்பந்தான் உலகத்தில் இருக்க எல்லா பாவங்களுக்கும் ஊற்று கண்ணாக இருந்தவன். அந்த சர்ப்பத்துக்குள்ளே இருந்தால் எல்லா பாவங்களும் புறப்பட்டு இன்றைக்கு உலகத்தில் இருக்க எல்லா மனுஷர்களையும் ஆட்டி வைக்கிறது. இன்றைக்கு இயேசு சிலுவையில் ஏறி நின்றுக்கிட்டு உலகத்தாருடைய எல்லா பாவங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னா அந்த சர்ப்பத்தோடைய வாய்க்குள்ளேருந்து வந்த எல்லா பாவங்களையும் இவர் தலைமையில் ஏற்றுக்கிட்டா எப்படி இவருடைய தோற்றம் மாறி இருக்கிறது? அவருடைய முகம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால்னு எழுதியிருக்கேன். அதை யோசித்து பார்க்க வேண்டும். மோசே வெண்கல சர்ப்பத்தை வனாந்தரத்தில் உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்று அந்த வார்த்தையை இதை நீங்கள் இணைத்து பாருங்கள். எப்படி நடந்திருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அவ்வளவு வேதனைகளை சகித்து கொண்டிருந்த போது, பாவங்களையும் சாபங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கோபாக்கினையை அதை தன்மேல் ஊற்றின பொழுது சகித்து கொண்டிருந்த, பொறுமையாய் சகித்து கொண்டிருந்த, நீடிய பொறுமையோடு சகித்து கொண்டிருந்த அந்த இயேசு அப்பொழுதும் கூட தன்னுடைய வார்த்தைகளை சரியாய் பேசினார். நாமெல்லாம் பதறி காரியங்களை பேசுகிறோம், ஆனால் பேசக்கூடாது. நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இனி பதறி பேச மாட்டேன். பதறி ஒருத்தன் பேசினான்னா அவனை நம்புறதை விட மூடனை நம்பலான்னு எழுதியிருக்கு இல்லையா? ஆதலால் நீடிய பொறுமையோடு இயேசு எப்படி கடைசி வரை இருந்தாரோ அதுபோல் நாம் அங்கே இருக்க தீர்மானிக்க வேண்டும், செய்ய வேண்டும். அப்படி இயேசுவானவர் இருந்தார். அவர் கைவிடப்பட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவருடைய கதறுதல், அந்த கதறுதல் சிலுவையிலிருந்து உங்களுடைய காதுகளுக்கு கேட்கிறதா? இயேசுடைய சிலுவை காட்சியை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அங்கே அவர் சிலுவையில் அறையப்படும் போது இந்த ஆட்கள்லாம் எவ்வளவு வைராக்கியத்தோட வெறியோட கூட அங்கே பிலாத்துக்கிட்ட சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று ஆத்திரத்தோட கத்தினார்கள். அந்த கள்ளனாயிருந்த பரபாசை விடுவிக்க வேண்டும். அவன் குற்றவாளி, குற்றவாளியை விடுவிக்கணும். குற்றமில்லாத இயேசு சிலுவைக்கு ஏற்றணும். ஏங்க இன்றைக்கும் கூட உலகத்தில் இருக்கிற நீதி நியாய சங்கங்கள் எல்லாத்துலேயும் ஏறக்குறைய இதுதான் நடக்குதா இல்லையா? கடைசிக்கு இயேசுநாதர் என்ன சொல்லியிருந்தார்? நீங்கள் உங்களுடைய எதிராளியோடு நீங்கள் வழியில் இருக்கும்போதே மனம் திரும்புங்க, அவன் கொண்டே நீதிமன்றத்தில் உங்களை ஒப்புவிக்க, நீதிமன்றம் உங்களை காவலாளிகிட்ட ஒப்புவிக்க, காவலாளி உங்களை ஜெயிலில் கொண்டு போட,
அப்புறம் ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்தை விட்டு புறப்பட மாட்டாயின்னு சொல்லி உன் எதிராளியோடைய வழியில் இருக்கும்போதே மனம் திரும்புன்னு சொன்னாரே, என்னது கோர்ட்டுக்கு போனால் ஒரு நியாயமும் கிடைக்காதுன்னு அங்கேயே அவர் சொல்லியிருக்கிறாரு. எதிராளியோட மனம் திரும்ப, எதோ நெட்டையா குட்டையா ஏன்னா நம்மளாம் பங்கு போட்டு சரி பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி எதிராளிக்கிட்ட நாம் பொறுமையாக இருக்கிறத சொல்கிறாரு. அப்படியே ஒன்றும் கொடுக்க மாட்டேன், ஓடி போன்னு விரட்டி விட்டா கூட ஓடி போயிடுறது பெட்டர்னு சொல்கிறாரு. அப்படி எதிராளி மேலே நீ கேஸ், அதாவது கேஸ் போட்டால் எங்கே கொண்டு போடுவோம்? கோர்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பரிசுத்தவான்களா, நீதிமான்களா, நீதி நியாயங்களை கரெக்டாக செய்கிறவங்களா? அப்படி இல்லையே. அங்கெல்லாம் நீதி கிடைக்காதுன்னு சொல்லி தான் இவர் நீயா செட்டில் பண்ணிக்க, பிரச்சனையை செட்டில் பண்ணிக்கன்றாரு. அப்படியே ஒன்றும் இல்லைன்னு விரட்டி விட்டா கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அறிவார். அங்கே ஆபிரகாமும் லோத்து இருந்தபோது நீ எந்த பக்கம் போகணுங்கிற போய்க்க. அவன் ஏதேன் தோட்டம், கர்த்தருடைய தோட்டம் போல் இருந்த அழகான இருந்த அந்த சோதோம், அது யோர்தான் நதியோடைய அந்த முகத்துவாரம் இருக்கக்கூடிய இடம். அங்கே பார்த்திங்கன்னாக்க நல்ல செழிப்பாக இருக்குது, கர்த்தருடைய தோட்டம் போல் நல்ல இடத்த அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். ஆபிரகாமுக்கு வனாந்தரம், அங்கே இருக்க மேடு பள்ளம், அங்கே தண்ணி கிடைக்குது கிடைக்கல, அந்த மாதிரி இடத்துல அவன் இருந்துக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறான். ஆனால் யார் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டது? அந்த இப்போ ஆபிரகாம் ஒன்றும் ஏழை கிடையாது, சாப்பாட்டுக்கு இல்லாதவன் கிடையாது, அவன் வெள்ளியும் பொண்ணு மிகுந்த சீமானாக இருந்தான் என்று எழுதியிருக்கிறது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய எதிராளிகள் அவங்களுக்கு எல்லாம் வேணும், நல்ல இடம் வேணும்னு கேட்டு அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி கிடைக்கல. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டது யார்? ஆபிரகாம் தான் கடைசியில். அப்படியானா இங்கே நம்மளை ஒதுக்கி தள்ளுவாங்க. அங்கே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது, நீதி நியாயம் கேட்கும்போது இயேசுவானவர் தனக்கு நியாயம் கிடைக்க பண்ண வரைக்கும் அவர் சத்தத்தை வீதியில் யாரும் கேட்டதும் இல்லை. எனக்கு பஞ்சாயத்து பண்ணி கொடுங்க, இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்கன்னு அவர் போய் எங்கேயும் கேட்டதில்லைன்னு வாசிச்சிருக்கீங்களா? அப்படியானா இதெல்லாம் நமக்கு போதித்தவர், அவர் எவ்வளவு, அதாவது தேவன் அவரை கைவிட்ட போது அவர் எவ்வளவு பொறுமையாக இருந்து இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதாவது கைவிடப்பட்ட நிலைமையை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஏற்றுக்கொண்டு அங்கே பொறுமையாக இருந்து அந்த குறித்த நேரம், தேவன் குறித்த நேரம், அந்த நேரம் வரைக்கும் இவர் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்தில் கூட இவர் கோபத்தில் எதுவும் செஞ்சிட முடியாது. மரண பரியந்தம் ஜீவனை கொடுக்க வரைக்கும், தன் ஆவியை பிதாவிடத்தில் கரங்களில் ஒப்புவிக்க வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்தாகணும். இன்றைக்கு சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்டது போல நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் மற்றவர்கள் அதை கொள்ளையிட்டு கொண்டு போன அல்லது பிடுங்கி கொண்டு போன அந்த சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதே, அது இயேசுடைய வாழ்க்கையிலே வந்தது. அவர் கைவிடப்பட்டார். அவர் கைவிடப்பட்ட போது ஏன் என்னை கைவிட்டீர்னு, அதாவது நான் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி தானே செஞ்சேன், ஒரு காரியம் கூட, ஒரு வார்த்தை கூட உம்முடைய சித்தம் இல்லாதபடி நான் செய்யலையே, எல்லாம் சரியாக தானே செஞ்சுருந்தேன், ஆனாலும் ஏன் என்னை கைவிட்டீர்னு அங்கே இயேசு கேட்கறது போல இருக்கா இல்லையா? ஆனால் அவர் கைவிடப்பட வேண்டியது அவசியம். இந்த சிலுவை பாடுகளும் மரணமும் இது ஏதோ தற்செயலாய் நேரிட்ட காரியம் அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னையே இயேசுவானவர் ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தார்னு நம்ம வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னேன்னு எபேசியர் நிருபத்திலையும், உலக தோற்றம் முதல்னு வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வாசிக்கிறோம். அவர் அப்படியாக இப்படி பாடுபட வேண்டும், கைவிடப்பட வேண்டும், மனிதர்களுடைய மீட்புக்காக இவர் இதை சகிக்க வேண்டும் என்று அங்கே இருந்தது அவருக்கு தெரிகிறது. ஆனாலும்
ஆனாலும் ஆண்டவரே, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ஒரு சின்ன பிள்ளை என்னத்துக்கு என்னை விட்டீங்கன்னு கேட்குறது போல அவர் அப்படி கதறி சொல்லும் வார்த்தையை இப்பொழுது நீங்கள் இயேசு சிலுவையில் இருக்கிற அந்த காட்சியை பார்க்குற நீங்கள், அந்த சத்தம் உங்கள் காதில் விழுதா? இப்பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டும், அவர் கைவிடப்பட்டார், ஆதலால் நான் கைவிடப்பட மாட்டேன் என்று அது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆதலால் கர்த்தருக்குள்ளே மன உறுதியோடு கூட முன்னேறலாமா? நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறீர்கள் என்று நீங்கள் தெரிந்தால் திடன் கொண்டு தைரியமாய் முன்னேறலாமா? நீங்கள் முன்னேற வேண்டும். அதில் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் படிப்படியாய், அதாவது இயேசு கைவிடப்பட்டார், நாம் கைவிடப்படலை. ஆனால் கைவிடப்பட்டது போன்ற சில காலகட்டங்கள் நம்மிடத்தில் வருகிறது. என்னை கைவிட்டுட்டாரு, கைவிடப்பட்டது போல இருந்தது. யோபு கைவிடப்பட்டது போல இருந்தது. ஆனால் கர்த்தர் அங்கே தான் இருந்தார். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார், எல்லா சம்பாஷணைகளையும் கவனித்து கொண்டிருந்தார், எல்லாருடைய இருதயங்களையும் கவனித்து கொண்டிருந்தார். இன்று உங்களுடைய இருதயத்தையும் கவனிக்கிறார். உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறவருடைய இருதயங்களை கவனிக்கிறார், உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவருடைய இருதயங்களை கவனிக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்தவர், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் இல்லாதது போல இருக்கிறது நம்முடைய இருதயம். அவர் நம்ம கூட இல்லைன்னு நம்ம இருதயம் சொல்லுது. ஏன்னா அவருடைய பிரசன்னத்தை நம்ம விட்டு விலக்கி வச்சுக்கிட்டாராம். அங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் இப்படி கைவிடப்பட்டது போன்ற ஒரு தோற்றம் அங்கே நமக்கு வேண்டும். நாம் கைவிடப்பட்ட சமயத்திலையும் கூட நம்ம கர்த்தரிடத்தில் உண்மையாக இருக்கிறோமா? யோபுக்கு அப்படி தானே சோதனை. யோபுக்கு வந்த சோதனை எது? அவன் கைவிடப்பட்டிருந்த போது கூட அவன் கர்த்தரிடத்திலே உண்மையாக இருந்தான் என்று பிசாசுக்கு முன்னாடி நிரூபணம் பண்ணினா, கர்த்தருக்கு முன்னாடி நிரூபணம் பண்ணினா, முன்னாடி இருந்த அந்த நண்பர்களுக்கு முன்னாடி நிரூபணம் பண்ணினா. அதுபோல் இன்று நாமும் கூட சில உபத்திரவங்கள், சில பாடுகள், வேதனைகள் வரும்போது கர்த்தர் கைவிட்டார் என்று நினைக்கும் போது, அப்படிப்பட்ட சமயங்களிலே கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்தி கொண்டு நாம் அவருடைய சித்தத்திலே முன்னேறி கொண்டிருப்பது, பொறுமையாய் முன்னேற வேண்டும். அது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. அப்படி நீங்கள் முன்னேறுவது அவசியம். அப்போ தான் யோபு ஜெயித்தது போல, தானியேல் ஜெயித்தது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேபுகோ ஜெயித்தது போல, அங்கே யோசேப்பு ஜெயித்தது போல, அங்கே எலியா எலிசா அவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயித்தது போல, நீங்கள் ஒவ்வொரு இடத்துல நீங்களும் ஜெயித்து கொண்டு வருகிறதை நீங்கள் முன்னேறி கொண்டு பார்க்கலாம். நீங்கள் முன்னேற வேண்டும். ஒவ்வொரு சோதனைக்கும் ஒரு காலகட்டம் இருக்கிறது. இயேசுவோடைய மரணம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கும். அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்படும் போது அந்த மாலை வேளையிலே அது அடிக்கப்படும். அந்த நேரம் வரும்போது இயேசு தன் ஜீவனை கொடுத்து விடலாம். அது வரைக்கும் அவர் பொறுமையாக இருக்க வேண்டும். அதனால தான் பிசாசு தனக்கு இருக்கிற நேரம் கொஞ்சம் என்று அறிந்து இயேசுவை பலவிதமான விதத்தில் அவன் தாக்கத் தொடங்கினான், உபத்திரவப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான், பயங்கரங்களை கொண்டு வந்தான். அந்த சமயத்தில் கைவிடப்பட்டது போல் இருந்த நிலைமையில், அதாவது இயேசு கைவிடப்பட்டார், ஆனால் கர்த்தர் அங்கே தான் இருந்தார். அவருடைய எதிர்பார்ப்பு, என் குமாரனாய் இயேசு ஜெயிக்க வேண்டும். நான் அநேக காரியங்களை போதித்திருக்கிறேன். ஏற்கனவே போதிக்கப்பட்ட காரியங்களுக்கு இனி நான் போதிக்க வேண்டியதில்லை. என் குமாரனாய் இயேசு ஜெயிக்க வேண்டும் என்று பிதாவானவர் காத்து கொண்டிருந்தார். அவ்வளவு சோதனைகளும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த மனுஷர்களும் சரி, அந்த பிசாசு கூட்டங்களும் சரி, நேரடியாகவும் மனிதர்கள் மூலமாகவும் அந்த பிசாசுகள் எவ்வளவு உபத்திரவங்களை, வேதனைகளை உண்டாக்கின. அந்த சமயத்தில் இயேசுவானவர் பொறுமையாக இருந்து, என் தேவனை என்னை கைவிட்டீர் என்று கதறி சொல்லிவிட்டு பிறகு அமைதலாகிவிட்டார். அப்பொழுது அங்கே இன்னொரு வசனம் வருகிறது. சரீரத்தில் இருந்த ரத்தமெல்லாம் போன உடனே தாகம் ஆட்டோமேட்டிக்காக வரும். தாகமாயிருக்கிறேன் என்றார்.
அவருக்கு அந்த சமயத்தில் 2 தாகங்கள். நான் இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்படுவதற்காக நான் இந்த போராட்டம், இந்த பாடுகளை பட்டு சகித்து முன்னேறி காரியத்தை முடிக்க வேண்டும் என்று அந்த தாகமும் இருக்கிறது, சரீர தாகமும் இருக்கிறது. தாகமாயிருக்கிறேன், வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த கடற்காளானை தோடித்து கசப்பான காடியை கொடுத்தார்கள். ஆனால் அதை அவர் முகர்ந்து பார்த்துவிட்டு குடிக்க மனதில்லாதிருந்தார். அந்த கசப்பான காடியை கொடுத்தா இந்த வேதனை வலி கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் டைம் போக கொடுப்பாங்களாம். ஆனால் அதை கர்த்தர் குடிக்க மறுத்து விட்டார். இப்போது சாராயத்தை போட்டால் வலி வேதனை தெரியாமல் சில ஆட்கள் இருப்பாங்கள்ல, அதுபோல் இருக்குது. சிலுவையில் இருக்கிறவன் வேதனை கொஞ்சம் வேதனை தெரியாமல் இருக்கட்டும், அதனால் அதை கொடுக்கலான்னு சொல்லி காடியை கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பாடுகளை சகித்தார். தாகமாயிருக்கிறேன், சரீர தாகமும் உண்டு, ஆவிக்குரிய ரீதியிலே ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக நான் இதெல்லாம் பட்டு தீர்க்க வேண்டும், அதற்கான அந்த விதத்திலே தாகமாயிருக்கிறேன் என்றும் அவர் சொல்லுகிறதை கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு நேரம் நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாலை நேரத்தில் அங்கே அந்த சாயங்கால பலி செலுத்தப்படுகிற அந்த நேரம், அங்கே பஸ்கா பலி செலுத்தப்படுகிற நேரம் அது வந்தது. அங்கே பஸ்கா ஆடு அடிக்கப்படுகிற நேரம் வந்தது. பஸ்கா ஆடு அங்கே அடிக்கிறார்கள், இங்கே இயேசு தன்னுடைய ஜீவனை விடுகிறார். அதுக்கு மேலே பிசாசு டைம் கேட்க முடியாது. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு நான் இவரை டார்ச்சர் பண்ணிக்கிறேன். குறிக்கப்பட்ட நேரம், இயேசு எந்த நிமிஷத்தில் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று கூட அங்கே குறிக்கப்பட்டிருந்தது. அதனால தான் பிசாசு, ஐயோ டைம் ஆயிடுச்சு, டைம் கொஞ்சமாக இருக்குது, அதனால் சீக்கிரமாக உத்தரவுப்படுத்தணும்னு உலகத்தில் இருக்க எல்லா பிசாசுகளும் அங்கே அந்தகாரத்தை உண்டாக்கி மற்ற எந்த மனுஷனும் அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் அவ்வளோ அந்தகாரமாக்கி அங்கே டார்ச்சர் டார்ச்சர் டார்ச்சர். அவ்வளவையும் இயேசு அங்கே சிலுவையிலே சகித்தார், பொறுமையோடு சகித்தார். அந்த வேதனைகள் சகிக்கிறார். ஆனால் டைம் ஆச்சு, பார்க்குறாரு. இப்போ கிடியாரத்தில் அப்படியே நகண்டு அந்த 12க்கு நேராக வருதான்னு பார்க்குறாங்களே, அதுபோல் நகண்டு அப்படியே 12 கிட்ட வந்துருச்சு. தாங்கிக்கிட்டு இருக்கிறா, ஓ தாங்க முடியல வேதனை, ஐயோன்னு. ஆனால் 12 கிட்ட வருது, 12 கிட்ட வந்துருச்சு. அப்போ அவர் பார்த்தாரு, எல்லாம் முடிந்தது. ஒரு ஜெயத்தின் ஆரவாரம், செய்து முடித்து விட்டேன். பிதாவே, நீர் எதற்காக என்னை அனுப்பினீரோ அதெல்லாம் செய்து முடித்து விட்டேன், முடிந்தது என்று சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார். பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பலத்த சத்தத்தோடு உரத்த சத்தத்தோடு கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். கடைசியிலே ஜெய அர்ப்பரிப்பு, முடிந்தது, செய்து முடித்தாயிற்று. பிதாவே, நீ சொன்ன காரியங்களை நிறைவேற்றி விட்டேன், முடித்தாயிற்று என்று சொல்லி, பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளிலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவித்தார். பாருங்க, எல்லாம் முடிந்தது. நம்முடைய ரட்சிப்புக்கான சகல காரியங்களை செய்து முடிக்கப்பட்டாயிற்று. இன்று நீங்களும் நானும் அவர் நமக்காக சிலுவையிலே செய்ததை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்காக இவ்வளவு பாடுகளையும் பட்டார் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய இரத்தத்தின் மேல் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி நமக்கு உண்டாகிறது. அவர் பாவமானார், நாம் தேவனுடைய நீதியானோம். அருமையானவர்களே, இப்படியாக நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி சிலுவையில் இருந்தபோது கூட அவ்வளவு பாடுகள் வேதனைகள் மத்தியில் அந்த 7 வார்த்தைகளையும் சரியாய் ஒன்றன் பின் ஒன்றாய்
பிதா அங்கே பைபிளில் எழுதியிருக்கிறது போல, தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருந்தது போல எல்லாவற்றையும் சரியாய் நிறைவேற்றின இயேசு நமக்கு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக நாம் முன்னேற கிருபை செய்கிறார். ஓகே, கர்த்தருக்குள் முன்னேறுவோமாக. காட் பிளஸ் யூ.